ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போறேங்க. உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க எப்பயுமே பயிறு வகைகள்லாம் சாப்பிட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது மூணே மூணு பொருட்கள் தாங்க. ஒன்று கருப்பு மூக்கடலை, இன்னொன்று பாசிப்பயிறு, இன்னொன்று கருப்பு உளுந்து. இந்த மூன்று பொருட்களையுமே நீங்க எல்லாமே சமமான அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாக 150 கிராம் ஆகும். அதை நீங்க நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அது கூட கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் அந்த அரைத்த மாவை எடுத்து அப்படியே வச்சிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன செய்யலாம்னா அதை தோசை மாவா அழகாக ஊற்றி கொடுக்கலாம். அப்படி ஊற்றி கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பியாக தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சோள மாவை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தோசை பதத்தில் ஊற்றி நல்ல சுவையாக அதற்கு ஒரு கார சட்னி வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அப்படி விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடியது இந்த பாசிப்பயிறு. அதுக்கு அடுத்ததா கருப்புளுந்து நம்ம சேர்த்துக்கும் போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி, முதுகு வலி, அனிமிக்கா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க எல்லாருக்குமே உதவக்கூடியது. அதுக்கு அடுத்ததா சொல்லணும்னா கருப்பு மூக்கடலை. அது உடலை ரொம்ப வலிமையா வச்சிருக்கோங்க. எலும்புகளுக்கு எல்லாமே ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஒரு உணவை நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சமைத்து கொடுக்கும்போது எவ்வளோ ஒரு மன நிறைவு கிடைக்கும். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இது போல உங்களுக்கு பல விதமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டே இருக்கோங்க. அதனால் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.